டெசன்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் தான் இந்த டெஃபி ப்ரோக்ராம். ஓகே சார், இந்த டெஃபி ப்ரோக்ராமோட முக்கியமான விஷயம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டெஃபி மார்க்கெட் பிளேஸுக்கான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எப்படி சார் நம்ம கம்யூனிட்டியை பில்ட் பண்ண போறோம், அந்த கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்றதுனால என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ எதுக்காக இவங்க கம்யூனிட்டியை பில்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கிரிப்டோ அப்படின்றது எக்ஸ்சேஞ்சில் இயங்கக்கூடியது, NFT அப்படின்றது மார்க்கெட் பிளேஸ்ல இயங்கக்கூடியது. அப்ப மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸும் விற்கக்கூடிய கஸ்டமர்ஸும் அந்த கம்யூனிட்டியை உருவாக்கும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா மாறும். ஸோ அப்படி மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா மாத்துறதுக்கான முழு முயற்சியை டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம்ல எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் தான் நம்ம டெஃபி NFT பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பார்த்த அளவுக்கு அல்லாம அன்லிமிட்டடான இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், 1x 2x 3x 5x இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இங்க அந்த மாதிரி லிமிடேஷன் கிடையாது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுல லிமிடெட் இன்கம் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க எந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏர்னிங்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த டெஃபி NFT சிஸ்டம். ஸோ இவங்களோட விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டியை மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் பண்றதும், ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸை டெவலப் பண்றதும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. வரக்கூடிய வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா, டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மா உருவெடுக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் முழு எஃபோர்ட்டோட எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரியான கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நான் முதல்ல சொல்லிட்டேன் இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆகுது. இங்க ஓனர் யாருமே கிடையாது, கிரியேட்டர் மட்டும் தான். சோ இங்க எல்லாமே பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல மட்டுமே ரன் ஆகுது. சோ இதுல நடுவுல யாரும் உள்ள புகுந்து அது இன்டர்ஃபியர் பண்றதோ இல்ல அது பிரேக் அவுட் பண்றதோ இது பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இட் இஸ் நாட் பாசிபிள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபீ டிரான்சாக்ஷன் எல்லாமே லோ ஃபீயா நடக்கக்கூடிய ஒரு பிளாக் செயினை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ கிடைக்காது. இதை தாண்டி இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கனெக்ட் ஆகிறதுனால ஒரு 4 டைப் ஆஃப் இன்கம் கிடைக்கும். அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சோ அந்த மாதிரி ராயல்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க மைனிங், அதாவது புதுசா நம்ம வந்து NFTs நாமளே கிரியேட் பண்ண முடியும். அந்த NFTs அந்த மார்க்கெட் பிளேஸ்ல செல் பண்ணவும் முடியும். சோ இவ்வளவு விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த டெஃபி NFT சிஸ்டம். ஓகே ஃபைன் சார், இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் சொல்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு கம்யூனிட்டியை வேர்ல்டு வைடு உருவாக்கணும், கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியிலும் இந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றது தான் இவங்களோட முழு விஷனா இருக்கு. சோ அந்த முழு விஷன்ல அந்த விஷயத்துல கனெக்ட் ஆகக்கூடிய கம்யூனிட்டி பெரிய லெவல்ல மணி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த NFT ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த டெஃபி NFT பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், இந்த டெஃபி NFT பிளாட்ஃபார்ம் எந்த பிளாக் செயின்ல ரன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, OPBNP அப்படின்ற ஒரு பிளாக் செயின்ல தான் ரன் ஆகுது. சோ இந்த பிளாக் செயின்ல நமக்கு ரன் ஆகிறதுனால தான் நமக்கு லோ ஃபீஸ் வந்து கிடைக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கனெக்ட் ஆக அத்தனை பையருக்கும் சாரி சார், இங்க கனெக்ட் ஆகக்கூடிய அனைத்து பையருக்குமே இங்க லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி NFT வாங்கினாலும், ஒரு $30 NFT வாங்கினாலும் சரி, $50 NFT வாங்கினாலும் சரி, $100 NFT வாங்கினாலும், நீங்க வாங்கின பிறகு ஒரு 5% அப்ரிசியேஷன் ஃபீ வந்து இதுல ஆட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு $100 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 5% அப்ரிசியேஷன் ஃபீ ஆட் ஆகி $105 தான் செல் ஆகிறதுனால இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகுமா அப்படின்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிரிப்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பாட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாட் மூலமா நீங்க போய் ட்ரேட் பண்ணும்போது அந்த காயினோட ரேஷியோ அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். பட் இங்க NFT பிளாட்ஃபார்ம் அப்படின்றது டிஃபரெண்டான பிளாட்ஃபார்ம். இங்க நாம பை பண்ண பிறகு அப்ரிசியேஷன் ஃபீயோட தான் அங்க செல் நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி பை பண்ணும்போது நமக்கு அங்க ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்குமே தவிர லாஸ் கிடைக்காது. இந்த சிஸ்டத்துல, இந்த டெஃபி சிஸ்டத்துல ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள கனெக்ட் ஆகிட்டு நீங்க பை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு NFT வந்து ஹோல்டு, அதாவது நாட் ஃபார் சேல்ல இருக்கும், இன்னொரு NFT மட்டும் தான் சேல்ஸ்ல இருக்கும். அப்போ சார் என்ன சார், அப்ப என்னோட ஒரு NFT உள்ள லாக் ஆயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார், நீங்க மூணாவது NFT பை பண்ணும்போது ரெண்டாவதா ஹோல்ட் ஆன ஒரு NFT அது சேல்ஸுக்கு வந்துடும். மூணாவதா பை பண்ண NFT வந்து நாட் ஃபார் சேலுக்கு போயிடும். அடுத்தது நீங்க நாலாவதா பை பண்ணும்போது அந்த NFT நாட் ஃபார் சேலுக்கு போயிடும், மூணாவது சேலுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல ரன் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சோ இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு சார் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு NFT சோல்ட் ஆகும்போது அந்த NFTக்கு அப்ரிசியேஷன் ஃபீ $10 இருந்ததுன்னா அதுல உங்களோட இன்கம் 60%, அதாவது $6 உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டோ டோக்கன் பாக்கெட்டுக்கோ வந்து சேரும். ஓகே, இந்த 60% எப்படி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல பேக்கேஜஸ் இருக்கு சார். அதாவது $15 இருந்து $2500 வரைக்கும் பேக்கேஜ் இருக்கு. நீங்க $15 பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல, இந்த மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு லெவரேஜ் தராங்க. லெவரேஜ் எவ்வளவு தராங்க சார்? $250 லெவரேஜ் தராங்க. அப்ப இந்த $250 நீங்க லெவரேஜ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களோட வாலெட்ல 50% அமௌண்ட் $125 இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு பை எடுத்த உடனே அந்த பை செல் ஆன பிறகு உங்க அக்கௌண்ட்டுக்கு அசலும் லாபமும் வந்துடும். திருப்பி இன்னொரு டைம் பை எடுத்தீங்க அப்படின்னா அது வித்து உங்களுக்கு அசலும் லாபம் வந்துடும். அப்ப 2 டைம் வந்து நீங்க பண்ணும்போது இந்த டாஸ்க், இந்த 250 டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்னா, இதுல இருந்து அப்ரிசியேஷன் ஃபீ $250க்கு அப்ரிசியேஷன் ஃபீ 5% பாத்தீங்கன்னா $12. அந்த $12 இருந்து 60% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர் டே $7.5 இன்கமா கிடைக்கும்.
இதுவே நீங்க $50 பேக்கேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்க முதல் பேக்கேஜ் வாங்காம ரெண்டாவது பேக்கேஜ் பண்ண முடியாது. சோ நீங்க முதல் பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, ரெண்டாவது பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டே எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $15 வரைக்கும் கிடைக்கும். அதாவது அந்த $500 லிவரேஜ் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது மூணாவது பேக்கேஜ் நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்னா $1000 லிவரேஜ் கிடைக்கும். உங்களுக்கு பர் டே வந்து மினிமம் $30 இன்கமா கிடைக்கும். இதுவே நாலாவது பேக்கேஜ் எடுக்கிறீங்க, $200 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா $2000. உங்களுக்கு எவ்வளவு சார் பர் டே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $60 உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். சோ அடுத்த பேக்கேஜ் அஞ்சாவது பேக்கேஜ் நீங்க எடுக்கிறீங்க, அந்த $4000 லிவரேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, $400 போட்டு $4000 லிவரேஜ் வந்துட்டீங்க, அந்த $4000 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பர் டே உங்களோட இன்கம் $120 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். சோ அடுத்த பேக்கேஜ் $600 எடுத்து $6000 லிவரேஜ்க்கு வந்துட்டு அந்த $6000 24 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பர் டே இன்கம் வந்து பாத்தீங்கன்னா $180 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். சோ அதுக்கு அடுத்த பேக்கேஜ் $800 பேக்கேஜ் எடுக்கிறீங்க, $8000 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்திருப்பீங்க, நீங்க ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த $8000 கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $240 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். சோ இந்த மாதிரி கடைசி பேக்கேஜ் $2500 நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர் டே $25000 உங்களுக்கு ரிவர்ஸ் கிடைக்கும். அந்த $25000 நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் பர் டே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $750 $750 பர் டே நீங்க இன்கமா எடுக்க முடியும். சோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் நம்மளுடைய சிஸ்டம். ஃபைன். இதுல சார் இது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது ஒரு இன்வெஸ்டருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். சார் நான் இன்வெஸ்டர் இல்ல சார், நான் ஒரு நெட்வொர்க்கர், நான் கம்யூனிட்டியை பில்ட் பண்றேன், எனக்கு என்ன சார் ப்ராஃபிட் கிடைக்கும்னா இங்க 4 வகையான இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் இன்கம் என்ன சார், நீங்க ஒரு கம்யூனிட்டியை நீங்க ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி உள்ள கொண்டு வரும்போது அவங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்களோ $15 $50 என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்களோ அந்த பேக்கேஜுக்கு 20% உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க உருவாக்கின கம்யூனிட்டி அவங்களோட கம்யூனிட்டி உருவாக்கும் போது அது அந்த அவங்க பேக்கேஜ் அமௌண்ட் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து 4% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். மூணாவது இன்கம், நீங்க ட்ரேட் பண்றதுனால அதுக்கு 60% உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நாலாவது இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி ட்ரேட் பண்றதுனால அந்த ட்ரேட்ல இருந்து 15 லெவல் வரைக்கும் அந்த லெவல் 15 லெவலுக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் இன்கம் கொண்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் நம்ம டெஃபி NFT டீசென்ட்ரலைஸ்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன் சார், இது எப்படி சார் கிடைக்குது, இதோட டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆகுது. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா மட்டுமே தான் நமக்கு இன்கம் கிடைக்க போகுது. சோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ரன் ஆகுது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்றாரு, $15 பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்றாரு, இல்ல $50 சப்ஸ்கிரைப் பண்றாரு, $100 சப்ஸ்கிரைப் பண்றாருன்னா அந்த $100ல 20% வந்து அந்த டைரக்ட் ஸ்பான்சருக்கு போயிடும். மீதி 65% வந்து பாத்தீங்கன்னா 15 லெவலுக்கு போயிடும். மீதம் இருக்கக்கூடிய 15% வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு போய் சேரும். இது சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ்ல இருந்து போய் சேர்றது. அப்ப 100% பணம் உள்ள வருது, 100% பணமும் வெளியே போயிடுது. ஓகே சார், என்எஃப்டில நமக்கு எப்படி சார் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த அப்ரிசியேஷன் ஃபீ 5%, அந்த 5% வந்து $100 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த $100 ப்ராஃபிட்ல இருந்து 60% வந்து பாத்தீங்கன்னா அந்த என்எஃப்டியை வாங்கின ஓனருக்கு போயிடுது. சார் நான் தான் அந்த என்எஃப்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த 60%, அந்த $60 எனக்கு வந்துடும். அடுத்த 20% வந்து பாத்தீங்கன்னா 15 லெவலுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20%ல 10% சிஸ்டம் கிரியேட் இருக்கும், மீதி 10% NFT பர்னிங் அண்ட் NFT கிரியேஷனுக்காக போயிடுது. சோ அப்போ ஒரு 100% உள்ள வருது. அந்த 100% 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் மாதிரி அளவுக்கு இங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டைரக்ட் ரெஃபரல் எடுக்கிறீங்க, $100 பேக்கேஜுக்கு அவர் உள்ள வராரு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 20% $20 கிடைச்சிரும். சோ இது எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்க வேலெட்டுக்கு வந்துரும். அப்போ இன்னைக்கு டேல நீங்க ஒரு 10 பேரை நீங்க $100 பேக்கேஜ் அப்கிரேட் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா $200 உங்களுக்கு இன்கமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான். ஓகே ஃபைன் சார். அடுத்தது இந்த NFT ட்ரேடிங்கோட இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 5% அப்ரிசியேஷன் ஃபீ அதுல இருந்து 60% நமக்கு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் $200 NFT வாங்கியிருக்காருன்னா அந்த $200க்கு 5% அப்ரிசியேஷன் ஃபீ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $210. அந்த $210 வித்த பிறகு $200 அந்த பையருக்கு போய் சேர்ந்துரும். மீதி இருக்கிற அந்த $10ல 60% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $6 அந்த NFT பை பண்ணவருக்கு போய் சேரும். அப்ப எவ்வளவு சார் போய் சேருதுன்னா 200 + 6 $206 போய் சேருது. சோ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NFT 25ல ஸ்டார்ட் ஆகி 250 போய் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பர்ன் ஆகி திருப்பி 10 NFT புது NFTயா உருவாயிடும். அப்போ என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் NFTs ஆட்டோமேட்டிக்கா பர்னிங் ஆகி புதுசா ஓபன் ஆகிற மாதிரி சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. ஓகே ஃபைன் சார், இந்த இன்கம் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அமௌண்ட், அதாவது ஒருத்தர் நம்மளோட பேக்கேஜ் அப்கிரேட் பண்றாரு அப்படின்னும் போது அந்த ஸ்பான்சருக்கு 20% போயிடும். மீதி 15% வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டருக்கு போயிடும். மீதி 65% 15 லெவலுக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4.33% அவங்களுக்கு 15 லெவலுக்கு போய் சேர்ந்துரும். ஓகே, நம்ம இந்த 5% அப்ரிசியேஷன் ஃபீ எப்படி பிரிக்கிறாங்கன்னா 60% அந்த NFT வாங்க ஹோல்டருக்கு போயிடும், சிஸ்டம் கிரியேட்டருக்கு 10% போயிடும், சிஸ்டம் NFT பர்னிங் அண்ட் கிரியேஷனுக்கு 10% போயிடும். மீதி இருக்கக்கூடிய 20% வந்து அதாவது உதாரணத்துக்கு அந்த 20% $100 இருந்தா மஸ்ட் லேயர்ல இருக்கிறவங்களுக்கு 25%, ரெண்டாவது லேயர்ல இருக்கிறவங்களுக்கு 10%, மூணாவது லேயர்ல இருக்கிறவங்களுக்கு 10, நாலாவது லேயருக்கு 5, அஞ்சாவது லேயருக்கு 5, அதுக்கப்புறம் 15 லேயருக்கும் 4.5% போய் சேரும்.
ஓகே, இந்த லெவல் எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பியூர்லி 2x2 மேட்ரிக்ஸ் சிஸ்டம், பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் லேயர்ல 2 பேர் வருவாங்க, ரெண்டாவது லேயர்ல 4 பேர் வருவாங்க, மூணாவது லேயர்ல 8, இப்படி 15 லேயர் வரைக்கும் இப்படி டவுன் த ஏரோ தான் போயிட்டு இருக்குமே தவிர கிராஸ் லைன் இங்க உள்ள வராது. அப்ப 15 லேயர் உள்ள கம்ப்ளீட்ல இது எப்படி சார் போய் ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐடி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் எங்க காலி இருக்கோ அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். சோ அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இங்க உருவாக்கி இருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம $15 சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஸ்பான்சருக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $3, ஸ்பான்சருக்கு $3 போயிடும், கிரியேட்டருக்கு $2.25 போகும். மீதி 65% $9.25 வந்து 15 லெவலுக்கு 0.65 பிரியுது. $50 பேக்கேஜுக்கு வரவங்களுக்கு ஸ்பான்சருக்கு 10, கிரியேட்டருக்கு 7.5, மீதி இருக்கிற $32 15 லெவலுக்கு 2.16 பிரியுது. மூணாவது பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது ஸ்பான்சருக்கு 20, கிரியேட்டருக்கு $15, அப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் இன்கமுக்கு வந்து $65. அது எப்படி ஸ்பிட் அப் ஆகுதுன்னா 4.33 ஸ்பிட் அப் ஆகுது. இப்படிதான் 2500 பேக்கேஜ் வரைக்கும் இப்படி ஸ்பிட் அப் ஆகுது. அடுத்தது நம்ம இந்த அந்த பை பண்ணும்போது 5% அப்ரிசியேஷன் ஃபீ எப்படி பண்றாங்க அப்படின்னா $25 ஸ்டார்ட் அப் ஆகும்போது 5% அப்ரிசியேஷன் ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா 26.25% NFT சேலுக்கு வந்துடும். அந்த 1.25 ப்ராஃபிட் வந்து எப்படி பிரியுதுன்னா NFT பை பண்ண ஹோல்டருக்கு 0.75 சென்ட்டும், கிரியேட்டருக்கு 0.25 சென்ட்டும், அது 15 லெவலுக்கு 0.25 சென்ட், இந்த மாதிரி உங்களுக்கு பிரியுது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா $26, $27, $28, $30, $31, $33, $35 இந்த மாதிரி உங்களுக்கு அங்க NFTs காமிக்கும். அந்த NFTs நீங்க பை பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பிட் அப் ஆகுது. சார் கடைசி NFT பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $250 வரைக்கும் இருக்கு. $250 டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பேர்னிங் ஆகி திருப்பி புதுசா 10, 25 NFT வந்துரும். சார் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளா சொல்றேன். நீங்க உள்ள வந்து கனெக்ட் ஆக போறீங்க, மெட்டா மாஸ்கோ, ட்ரஸ்ட் வேலட்டோ, டோக்கன் பாக்கெட்டோ, சேபாலோ ஏதாவது ஒரு வேலட்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கான டாலர் உள்ள கொண்டு வரீங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர் பை பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு NFTs நீங்க பை பண்றீங்களோ பை பண்றது மட்டும் தான் நம்மளுடைய ஒர்க். ஆட்டோமேட்டிக்கா 5% அப்ரிசியேஷன் ஃபீயோட லிஸ்டிங்க்கு வந்துரும். லிஸ்டிங்க்கு வந்த பிறகு அதை ஒருத்தர் பை பண்ணுவாங்க. அவங்க பை பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அசலும் லாபமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் ப்ராசஸ். சோ இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 100K கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. முழுக்க டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றதுனால DAO ஓட்டெடுப்பின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் உள்ள வரப்போகுது. செகண்ட் இயர்ல 200K கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணணும் பிளான் பண்ணிருக்காங்க. தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 300K வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க நடக்கக்கூடிய அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7000 கஸ்டமர் உள்ள வந்தாச்சு. சோ வெகு விரைவில் இந்த 100K ரீச் பண்ண தான் போறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில பொருளாதார மாற்றத்தை உருவாக்க தான் போறாங்க. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டை முழுசா பாருங்க. இது நான் சொன்ன விஷயங்கள் அத்தனை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு சோ உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணிட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை, உங்களோட பொருளாதாரம் மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அருண் சார். ஸோ ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளான் பிரசன்டேஷன். ஸோ புதுசாக வந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட புரிதல் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய